அதிமுக வந்து தன்னுடைய வாழ்க்கையை ரீகெயின் பண்ணணும்னா அவங்க வந்து இழந்த தலைவர்கள் சசிகலா, ஓபிஎஸ் எல்லாரையுமே வந்து மறுபடியும் இணைக்கணும். இணைக்கிறதோட டிடிவி தினகரனோட கூட்டணி வச்சுக்கணும். போன தடவை 75 தொகுதிகளில் ஜெயிச்சாங்க. கிட்டத்தட்ட 40 தொகுதிகளில் டிடிவி தினகரனால் தோற்றாங்க. 75 40 சேர்த்திங்கன்னா எவ்வளோ? 125 கிட்டத்தட்ட வருதுங்களா? அப்போது ஆட்சி யார்து வந்திருக்கும்? அதிமுக ஆட்சி தானே வந்திருக்கும். அந்த உடைப்பு மட்டும் இல்லைன்னா, டிடிவி தினகரன் ஒரே ஒரு ஆள் இல்லைன்னா தம்பி, அதிமுக இந்த கதிக்கு ஆளாகவே ஆகியிருக்க. அதிமுகவை இந்த கதிக்கு ஆளாக்குனதில் மிக முக்கியமான பங்கு டிடிவி தினகரனுக்கு உண்டு. ஆனால் இப்போ திமுக கூட்டணியும் சலசலப்பு ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றாங்க. வேல்முருகன் வந்து ராஜினாமா செய்ய தயார், அதிகார போதையில் இருக்காங்க, சட்டசபையில் பேச விட மாட்டாங்க அப்படின்னு நிறைய விஷயங்களை பேசுறாரு. ஒரு புதிய கூட்டணிக்கான அச்சாரத்தையும் அவர் பேச்சுகளில் வந்து வெளிப்படுறதை பார்க்க முடியுது. கம்யூனிஸ்டும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, காங்கிரஸ் பேச ஆரம்பிச்சிட்டாங்க.